ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் பாட் ரெசிபி. இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஆயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம வந்து குவிக்காக என்ன ரெசிபிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னும் பார்க்கலாம். அதே சமயம் உடம்புக்கும் ஆரோக்கியமாக நியூட்ரிஷியஸ் வேல்யூ கெடாமல், நம்ம நியூட்ரிஷன் வேல்யூ கெடாமல் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம கேஸ் வந்து தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிடாமையும் இருக்க முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் எந்த ஒரு ரெசிபினாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஏதாவது அதில் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும், சிலது சேஞ்ச் பண்ணணுன்னா நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குவிக்காக நான் ரெசிபிக்குள்ளே நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. நான் அந்த ஒன் பாட் ரெசிபிக்கு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள், மிளகு ஒரு 3 ஸ்டார் அனீஸ், 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் இது இந்த லவங்கம், இது பட்டை, அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் 2 டம்ளர் பச்சரிசி, ரெகுலர் பச்சரிசி நான் சமைக்கிறது, அதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லோக்கலில் வாங்கின பச்சரிசி தான், பொன்னி அரிசி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இது வந்து இந்த ஒன் பாட் ரெசிபிக்கு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு கப்பு நல்ல ஒரு 1.5 கப்புக்கு மேலே ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். இது நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு பாதி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஓவர் நைட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ்க்கு 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அளந்து சாதத்துக்கு அரிசிக்கு தண்ணி ஊற்றும் போது அளந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி மட்டும் தட்டி வச்சிருக்கேன், பூண்டு இல்லை, வெறும் இஞ்சி தட்டி வச்சிருக்கேன். சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 சௌச்சௌ, இதில் நம்ம 1.5 சௌச்சௌ யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த அளவு மாதுளம்பழம், இங்கே பாருங்க, இது கொத்தமல்லி வச்சிருக்கேன், வீட்டில் உரக்கூத்தின தயிர், இது வந்து ஃபேட் எல்லாம் எடுத்த தயிர், மேலே வந்து ஆடையெல்லாம் நின்னது, அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்டீல் கடாய் தான் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு நம்ம இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதிகமாக ஆயில் சேர்க்கவும் போகிறதில்ல. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த ரைஸ் வந்து நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து ரைஸ் குவான்டிட்டி குறைவாகவும் நல்ல ராஜ்மா நிறையா போட்டு ஈக்குவலாக பண்ணோன்னா ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்குற அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதுக்கு மேலே நான் ஊற்றலை. 4-5 பச்சை மிளகா, இதுதான் காரத்துக்கு, வேற எதுவும் காரத்துக்கு எதுவும் போடலை. மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த இஞ்சியை ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் போடலாம். எடுத்தோடனே நம்ம இஞ்சி போட்டோம்னா கசப்பாக இருக்கும். வந்து குயிக்காக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஆனியன் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சியை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா பொடி இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் அரைச்சிருக்கேன், நல்லா அரைச்சி அதை போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ராஜ்மா நான் ஊற வச்சுருந்ததை பாதி எடுத்து வச்சுட்டேன் ஊறுறத. பேலன்ஸ் இந்த அளவு ராஜ்மாவை நம்ம இதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸு ராஜ்மா கொதிக்கட்டும். ஒரு 7-8 மணி நேரம் ஊறி இருக்கு, வெந்துடும். இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். அப்புறம் சாதத்துக்கு எவ்வளோ அளவு உப்பு வேணுமோ அது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டுற வேணாம். ரைத்தாவோட லைட்டாக உப்பு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த சௌச்சவை நம்ம துருவிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ரைத்தா, உங்களுக்கு அடுப்பில் நிறைய நேரம் செலவழியாது. அதே சமயம் இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு
நல்ல குளுமையான ஒரு காய். ரெண்டாவது எறும் நம்ம ராஜ்மா ரைஸ் அப்படின்னா காய்கறி எதுவும் சேர்க்காத நம்ம சாப்பிட வேண்டாம் இல்லையா, ஒரு காயும் நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், ஃபைபர் நிறைய இருக்கும். இந்த ராஜ்மா வந்து ஒரு கொதி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த 2 டம்ளர் அரிசி வந்து நான் அலம்பி வச்சிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு இந்த ராஜ்மால ஒரு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி போயிருக்கு. அது இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி விட்டா போதும், கரெக்டாக இருக்கும். அந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. 1.5 டம்ளர் தண்ணி வந்து ராஜ்மாவோட இருக்கு. இது வந்து ஒரு டம்ளர் இருக்கு தேங்காய் பால். இன்னும் நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டா போதும். இங்க பாருங்க, இன்னும் ஒரு 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 டம்ளர் வெந்நீரா விட்டுருக்கிறேன். குயிக்கா ஆயிடும் இந்த சாதம். ராஜ்மா வேகிறதுக்கு அரிசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வாட்டர் கரெக்டா இருக்கும். மூடி வச்சுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு, குக்கரை மூடியாச்சு. இப்போ நம்ம 2 விசில் விட்டா போறோம். மேக்சிமம் 3 விசில், ராஜ்மாவும் வேகணுங்கிறதுனால 3 விசில் விட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும். இந்த சவுச்சோ எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு 2 மினிட்ஸ் இதை துருவி இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 சவுச்சவுமே நான் துருவிட்டேன். காய் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக. இந்த அளவு அதுவே தண்ணி விடும். நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். 5 மினிட்ஸ் கூட தேவைப்படாது, ஒரு 3 மினிட்ஸ்ல வெந்துடும். இது வந்து வெந்துருச்சு சவுச்சவு. சால்ட்டு பார்த்து போடுங்க. இது இந்த மாதிரி தண்ணி காய்கறி எல்லாம் அதிகமாக சால்ட்டு தாங்காது. இந்த அளவு சால்ட் போட்டுக்கிட்டா போதும். ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சுகர் போடுறேன், பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சவுச்சவை இறக்கிடலாம். இந்த சவுச்சவுக்கு நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இந்த அளவு கொத்தமல்லியும், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இடிச்சுக்கலாம். இந்த அளவு நம்ம இடிச்சாச்சு. இடித்து அப்படியே இந்த சவுச்சவில் போட்டுக்கலாம். லைட்டாக சூடு மட்டும் ஆறணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும் சூடு ஆறுறதுக்கு. சூடு ஆறினோடனே நம்ம தயிர் கலக்கலாம். நம்ம பச்சடிக்கு தேவையான அளவு தயிர் விட்டுக்கலாம். எத்தனை பேர் வீட்டில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தயிர் கலப்பேன். தயிர் ஆக்சுவலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபேட் எடுத்த தயிர் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கு அதில். ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க இவ்வளோ தயிர் தேவையா அப்படின்னு. நம்ம வந்து ஆக்சுவலி எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு, நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். எவ்வளோ நியூட்ரிஷியஸான ஒரு லஞ்ச் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்கு தான் நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் சொல்லலை. பட் நம்ம வந்து நல்லா எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். கேஸும் வந்து இப்போ கொஞ்சம் மிச்சப்படுத்துகிற ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவு கம்மியாக கேஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்னு. எங்களுக்கு இந்த ரைத்தாலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நிறையா நான் செய்வேன். இப்போ இந்த ரைஸ் வந்து கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்ல சூப்பராக இருக்கும். நிறைய ராஜ்மா போட்டிருக்கேன். இது வந்து ஆர்கானிக் ராஜ்மா கிடச்சிது, வாங்கினேன். அது மாதிரி ஆர்கானிக்காக கிடச்சா வாங்கிக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம வந்து டாக்டருக்கு கொடுக்கறத இந்த மாதிரி நல்ல பொருளாக செஞ்சு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ராஜ்மா. நசுக்கி காமிக்கிறேன், சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1 பாட் ரெசிபி சவுச்சவ் ரைத்தா. உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ராஜ்மா ரைஸ், இதில் எல்லாமே இருக்குது, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. நான் பண்ண ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஐடியாஸை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குவிக்காக 1 பாட் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்வீங்க, அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.